வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் அஃபிஷியல். இன்று தமிழ்நாட்டில் ஆர்டியில் அட்மிஷன் போடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்துணை பெற்றோர்களுக்கும் ஒரு நற்செய்தி. இத்தனை நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அட்மிஷன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும், டேட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் இந்த பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல ஏழை எளிய பெற்றோர்களின் ஒரு கனவாகவே வச்சுக்கலாம். இது என்னென்னா, ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் அல்லது ப்ரைவேட்டு சிபிஎஸ்சி பள்ளிகளில் தன்னுடைய குழந்தைகளை இலவசமாக எவ்வாறு சேர்ப்பது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு நற்செய்தி. என்னென்னா, நம்ம ஆர்டிஐ அட்மிஷன் தமிழ்நாடு 2025-26 அதனுடைய போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும்னு வெயிட் பண்ணியிருந்தீங்க. அதனுடைய டேட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னா, வருகின்ற புதன்கிழமை, அதாவது 14ஆம் தேதி மே மாதம் தொடங்க உள்ளதாக ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. தகவல் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாக கிடைக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் இன்றைக்கி தொடர்பு கொண்டுள்ளார். அந்த நம்பரில் அவர்களுக்கு கொடுத்த ஆன்சர் தான் இது. 14ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கும் என்று கூறியுள்ளார்கள். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இத்தனை நாள் காத்திருந்தீங்க, அதற்கு ஆதரவாக தான் இந்த செய்தி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய முந்தைய பதிவில் கமெண்டில் போய் பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் நமக்கு நல்லது நடந்தால் நல்லது தானே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2 நாள் தானே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வரலை. இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதையும் இந்த ஒரு 2 நாளில் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். நமக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளான அட்மிஷன் ப்ராசஸை செயல்படுத்திக்கிடலாம். நானும் நினச்சிருந்தேன், இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரலையே, இதை உங்களுக்கு பகிரலாமா வேணாமான்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நமக்கு சாதகமாக ஏதாவது அமையுதா இல்லையா, வருமா வராதாங்கிற எக்கச்சக்க பெற்றோர்கள் கனவாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக, ஒரு சந்தோஷமான விஷயமாக, சந்தோஷமான செய்தியாக இது இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் அதனால் ஹெல்ப்லைன் நம்பர் 14417 இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். 1க்கு 2 தடவை கால் பண்ணி பாருங்கள். பிஸியாக இருக்கும், ஏதாவது ஒரு டயத்தில் அட்டன் பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம இப்போ எதை பற்றியும் யோசிக்க வேணாம். உங்களுடைய குழந்தைகளுடைய இந்த வருஷத்துக்கான அட்மிஷனை பற்றி மட்டும் யோசிங்க. போன வருஷம் கிடைச்சதா கிடைக்கலையா அதை பற்றிலாம் விட்டுருங்க. இந்த வருஷம் புதுசாக யோசித்து கொஞ்சம் அட்மிஷன் ப்ராசஸை ட்ரை பண்ணுங்கள். மெயினான விஷயம் ஒன்று தான். என்னென்னா, உங்களுடைய அட்மிஷன் பண்ண போகும்போது உங்களுடைய வீட்டுக்கும் உங்கள் ஸ்கூலுக்கும் உள்ள தொலைவு 1 கிலோமீட்டரில் இருக்கணும். 1 கிலோமீட்டரில் 2 ஸ்கூல் கூட இருக்கலாம், 1 ஸ்கூல் கூட இருக்கலாம், 3 ஸ்கூல் கூட இருக்கலாம், 5 ஸ்கூல் கூட இருக்கலாம். இந்த 5 ஸ்கூல் இருந்தால் 5 ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுங்கள். 2 இருந்தால் 2 ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? 2 சான்ஸ் விட்றாதீங்க, 2லேயும் அப்ளை பண்ணுங்கள். யாருக்காவது அப்ளை பண்ண சிரமமாக இருந்துச்சுன்னா என்னை அணுகவும். சரிங்களா? உங்களுக்கு நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இலவசமாக தான் சொல்கிறேன். யார்கிட்டையும் நான் சார்ஜ் பண்ண போகிறதில்ல, யார்கிட்டையும் எந்த விதமான கேட்குறதும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி நான் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எக்கச்சக்க சப்ஸ்கிரைபர் அதில் தான் வந்திருக்கீங்க எனக்கு. ஸோ எனக்கு ஒரு கல்வி நோக்கத்துக்கு ஒரு இலவசமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இதற்கு தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிடைக்க போகிற டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் டைம் கம்மியாக தான் இருக்குது. நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளே அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். ஆர்டியில் படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸை ஃபுல்லாக அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. ஸோ இதுதான் ஆர்டிஐ ரூல். சரிங்களா? ஆக்சுவலி இலவசம் எல்லாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, தன்னுடைய குழந்தை ஆர்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு 6000 ரூபா மட்டும்தான் மைனஸ் பண்ணுவோம், மற்றதெல்லாம் நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு சில பள்ளிகளில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
இந்த மாதிரியும் நடக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் என்ற ஒரே நோக்கத்துக்கு தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிற டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸை. இன்னும் வெயிட் பண்ணுங்கள், ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக வந்துடும். அப்படி வரலைன்னா இந்த மாதத்திற்குள் எப்படி இருந்தாலும் நடைபெறும். சரிங்களா? ஆர்டியில் இந்த வருஷம் ஆர்டியில் அட்மிஷன் நடைபெறும், அது மட்டும் உறுதி. சரிங்களா? கொஞ்சம் தாமதம் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாளை கழிச்சு அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இல்லைன்னா அடுத்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பண்ணாமல் விட மாட்டாங்க. சரிங்களா? ஓகே மக்களே, என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிதாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவளிங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.